இல்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக, அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவரை துதிப்பதற்காக இந்த ஜும்மாவிலே முதல் அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடக்கூடிய ஒரு மாபெரும் அரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு மாபெரும் அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நம்ம தொடர்ச்சி என்ன செய்கிறோம், ரேண்டமாக பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் இந்த ஜும்மாவில் பார்க்கக்கூடிய ஒரு சூரா, அதனுடைய துவக்கம் 70வது அத்தியாயம் உயரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பல்ல கொடுத்துருக்கிறாரு. அது சம்பந்தமாக இந்த வசனத்துக்குள்ள நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய அரபிய வாசகம் மஆரிஜ், அல் மஆரிஜ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூரா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 70 உயரங்கள், அல் மஆரிஜ். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அல்லாஹ் மாபெரும் அருளும் கிருபையும் கருணையும் உடையவராக இருக்கின்றார். அவர் நம்மீது அதை பொழிகின்றார். நம்முடைய வாழ்வை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். நம்மை வெகுவாக பாதுகாக்கின்றார். நம்மை கருத்தில் கொண்டவராக உள்ளார். அவரை நாம் நினைவில் கொள்ளும் பொழுது அவரும் நம்மை நினைவில் கொள்கின்றார். இப்படி நமக்கு மாபெரும் கருணை செய்யக்கூடியவராக அல்லாஹ் இருக்கின்றார். நம்மை ஒரு பேசக்கூடிய மனிதனாக, பார்வையுடைய ஒருவனாக, செவித்திறனுடைய ஒருவனாக, இயங்கக்கூடிய ஒரு உடலை கொடுத்து நம்மை அல்லாஹ் மாபெரும் கருணை செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நாம் அவரை மட்டும் வழிபடக்கூடிய அந்த வழிமுறையை, சரியான பாதையை அறிந்து கொண்ட மக்களாக நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் மிகவும் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 70வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், வினா எழுப்புகின்ற ஒருவன் தவிர்த்துவிட முடியாத அந்த தண்டனையை பற்றி வினவக்கூடும் அப்படின்னு சொல்லி தொடங்குறார். வினா எழுப்பக்கூடிய ஒருவனுங்கிறார், கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனிதன். எதை பற்றி? மறுமையில ஒரு தண்டனை இருக்குது, அல்லாஹ்வை மட்டும் வழிபட்டால் நாம் மீட்சி அடைவோம், அல்லாஹ்வை வழிபட்டு அதுக்கு சமமாக மற்றொருதையும் வழிபட்டிருந்தால் அல்லது அல்லாஹ்வை நிராகரித்திருந்தால் ஒரு மாபெரும் தவிர்த்துவிட முடியாத தண்டனை ஒன்று இருக்குதுன்னு நாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அதை குர்ஆன் முழுக்க நரகம்ங்கிறத பார்க்குறோம். தவிர்த்துவிட முடியாத அந்த தண்டனையை பற்றி அவன் கேள்வி கேட்கக்கூடும் சொல்கிறார். யார்? கேள்வி கேட்கக்கூடிய ஒருவன் இந்த தண்டனையை பற்றி கேள்வி கேட்பான். அது எப்படி, அது உண்மையாக இருக்க முடியுமா? ஏன்னா அவன் இந்த உலகத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்துருக்கிறான், மறுமையை அகக்கண்ணோட பார்க்கல. உலகத்தில் பார்த்து வளர்ந்தாலும் அது நிராகரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உலகத்தில் பல அதிசயங்கள் இருக்குது, எதுவுமே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட முறையில் அமைஞ்சிருக்குது. அதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் உள்ள சான்றாக இருக்குது. அதை அல்லாஹ் நமக்கு விவரிச்சு சொல்கிறாரு. ஒரு மலையை பற்றி சொல்கிறாரு, நம்ம வாழ் பற்றி சொல்கிறாரு, நம்ம உணவு பற்றி சொல்கிறாரு. இது எல்லாமே நமக்கு அல்லாஹ் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் சாத்தியமாக இருக்குது, கண்முனை பார்க்குறோம். இப்படிலாம் சாத்தியப்பட்ட விஷயங்கள் அதே அல்லாஹ் நமக்கு மறுமையில் ஒரு பரிசு இருக்குன்னு சொல்கிறாரு, ஒரு தண்டனை இருக்குன்னு சொல்கிறாரு, ஒரு விசாரணை இருக்குன்னு சொல்கிறாரு, ஒரு தீர்ப்பு இருக்குன்னு சொல்கிறாருன்னா அதையே நம்ப முடியல. அப்போ அவனுக்கு நம்பிக்கை அதில் வரல. கண்ணால் பார்க்கக்கூடியதை மட்டும் நம்பக்கூடியதாக இருக்கிறோம், கண்ணால் பார்க்க முடியாத விஷயம் நம்பாமல் இருக்கிறோம். அது ஒரு சரியான விஷயமே கிடையாது. ஏன்னா உலகத்தில் பல அதிசயங்கள் அல்லாஹ் நமக்கு விவரித்து காட்டுறாரு, அது நடக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மிக நிச்சயமாக அந்த மறுமையும் உண்மையாகத்தான் இருக்குங்கிற முடிவுக்கு நம்மளால் வர முடியுது. ஆனால் நிராகரிக்கக்கூடியவங்களால், கடவுளை ஏற்றுக்கொள்ளாத இணை வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு அது மாதிரி செய்ய முடியலை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் என்ன செய்யறான்? வினா எழுப்புகின்றான். எப்படி? தவிர்த்து விட முடியாத தண்டனையை பற்றி.
அப்படிலாம் அவன் இருக்க முடியுமா? அப்படியா அப்படியா நீ உலகத்திலேயே எவ்வளோ பல தண்டனையும் அனுபவிக்கிறோம். வலிகள், வேதனைகள், எதிர்பாராத விதமாக துன்பங்கள், சஞ்சலங்கள், துயரங்கள்னு நம்ம வந்துடுது. எதிர்பார்க்கவே மாட்டோம். ஒரு சின்ன ஒரு விஷயத்தால பெரிய இஷ்யூவாக இருக்கும். அந்த பெரும் பிரச்சனை எப்படா வந்துச்சு அப்படின்னா எதிர்பார்க்கவே மாட்டோம். சாதாரணமான விஷயத்திலிருந்து தொடங்கியிருக்கோம். அப்படியெல்லாம் நம்ம அனுபவிக்கும் பொழுது அப்போ நமக்கு உள்ள அந்த சக்தி இல்லைன்னு விளங்க முடியுதா? அப்போ நமக்கு தாண்டி ஒரு சக்தி இருக்குது. அவர் தான் இயக்குறாரு, அவர் தான் அதை அனுப்புகிறார், அவர் தான் நமக்கு தருகிறார். நம்முடைய பாவங்களுக்கு பிராயசித்தமாக, நம்முடைய கரங்கள் செய்த பாவத்தின் காரணமாக நம்மளை துன்பங்களையும் துயரங்களையும் பாவங்களையும் நோய்களையும் விபத்துகளையும் அனுபவிக்க செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவன் அதில் நம்பிக்கை உள்ள மறுக்கிறான். இப்படி அவன் அதனால தான் கேள்வி கேட்டே இருக்கிறான். வினா எழுப்புகின்ற ஒருவன் தவிர்த்து விட முடியாத அந்த தண்டனையை பற்றி வினவக்கூடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த தண்டனை மிக நிச்சயமானது. இந்த உலகத்துல நாம சுதந்திரம் வாழ வச்சிருக்கிறார். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சுதந்திரம் ஆள வச்சு கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா நீங்க என்னுடைய சாம்ராஜ்யத்தில் மீண்டு கொள்ளலாம்ங்கிற ஒரு சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அதை பத்தி மக்கள் கவனம் இல்லாமல் என்ன செய்யறாங்க? வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழக்கூடிய மக்கள் வினா எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க, கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும்? இறந்த பின்ன மண்ணோட மண்ணா ஒண்ணுமே இல்லாம போயிடுறோமே, திருப்பி எப்படி உருவாக முடியும்னு கேட்கறாங்க. அவன் ஒண்ணுமே இல்லாத போது உருவானதை பத்தி எல்லாம் நினைவுபடுத்துறாரு. நீ ஒரு ரத்த உணவா மண்ணா இருந்தியா, ரத்தம் உணவா மாறினியா, இந்த உணவு ரத்தமாச்சா, ரத்தம் விந்தாச்சா, விந்து கருவாச்சா, கருவு சதைப்பிண்டமாச்சா, சதைப்பிண்டம் குழந்தையா மாறிச்சா, குழந்தையா நீ பிறந்திய, வாலிபத்தை அடைந்து வயோதிகத்தை நீ அடைஞ்சிய, அப்போ அது எதிர்ந்து வந்த அப்படி சொன்னா சொல்ல முடியுமா? அந்த மண்ணுக்கு முன்ன என்னவா இருந்தான்னு சொல்ல முடியாது. அப்படி ஒண்ணுமே இல்லாம இருந்த நிலையில இருந்து உன்னை ஒண்ணு ஒன்னா பரிணாமப்படுத்திருக்கிறார. அதையெல்லாம் செஞ்ச உன்னுடைய ரட்சகர் உனக்கு செத்தா மீண்டும் உயிரோடு எழுப்ப மாட்டாரா அப்படி கேள்வி அவர் கேட்கிறார். ஆனா அதெல்லாம் மறந்துடுறாம பின்னால வரக்கூடியதை, மரணத்திற்கு பின்னால மனசுக்கு பின்னால கண்ணுக்கு பின்னால உள்ளதெல்லாம் மறந்துட்டு கண்ணுக்கு முன்னால் உள்ளதை மட்டும் நினைவுபடுத்தி கொண்டு இது போன்ற கேள்விகளை வினாக்களை எழுப்பிக் கொள்கின்றான். எதை பற்றி? அந்த தண்டனையை பற்றி அவன் செய்யக்கூடும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாரு. நம்ம மறுப்பவர்களுக்கு அதனை தடுத்து விடக்கூடியவர் எவரும் இல்லை. கடவுளை யார் ஏற்றுக்கொள்ளலையோ, கடவுளை யார் நம்பவில்லையோ, நம்ப மறுத்து இருந்தாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதனை தடுத்து விடக்கூடியவர் எவரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சக்தி இல்லை, யாரும் சிபார் செய்ய முடியாது. அந்த நரகத்துக்கு போனது தானே தவிர அங்கேருந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? சிபார் செய்ய மாட்டாங்க, மீட்டு வர மாட்டாங்க. கொஞ்ச காலத்துக்கு பாவத்தை அனுபவிச்சுட்டு திரும்பவும் நாம நற்கதி அடைஞ்சிடலாம் நினைக்கிறாங்கல்ல, அது நடக்காது. அப்படின்னா நம்ம குரான்ல வெவ்வேறு வசனங்களை பார்க்கிறோம். ஹும் ஃபீஹா ஹாலிதின் பார், என்றென்றும் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அது சொர்க்கமோ நரகமோ அதை விட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மீள மாட்டாங்க அப்படிங்கிறார். நமக்கு தான் ஆச்சரியமா இருக்கும். மனிதனுடைய அறிவு, சொற்பமான அறிவு, எப்படி ஒரு காலங்காலம் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்குவான். எதுக்கும் ஒரு முடிவு உண்டு இல்லை. ஏன்னா முடிவை பார்த்தே வாழ்ந்துருக்கிறோம் அந்த உலகத்தில். நம்முடைய காலத்துக்கு ஒரு முடிவை பார்க்குறோம், நம்முடைய வயசுக்கு ஒரு முடிவை பார்க்குறோம், நம்முடைய எல்லா பல விஷயங்களுக்கும் ஒரு வேலையா அதுக்கு ஒரு முடிவு இருக்குது, ஒரு காரியமா அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. இந்த மாதிரி முடிவுகளை பார்த்து பார்த்து வாழ்ந்தவன் மறுபடியும் சொர்க்கம் போனவங்க எப்படி முடிவு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை அவனுக்கு வருது. அது ஆனால் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் செய்யக்கூடியவர். அவருக்கு அவருக்கு என்னென்ன நானே செய்வார. அவர் மனிதர்களை வச்சு இயக்கி இந்த உலகத்தை போட்டு பண்ணுறது மட்டும்தான் அவருடைய வேலையா? இது இல்லாம வேற நமக்கு தெரியுமா? அந்த அறிவு நமக்கு இருக்குதா? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த பிரபஞ்சத்தை வச்சு அவர் இயக்கிட்டு இருக்காருன்னு. இது இல்லாம அவர் எதுவும் செய்ய வல்லவர், எதையும் உண்டாக்கக்கூடியவர், பிரமாண்டமான இந்த பிரபஞ்சத்தை படைச்சவர், இதை மாதிரி என்னமும் செய்யக்கூடியவர். இந்த உலகமே வீழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று நம்ம கேள்வி பார்க்கிறோம், அறிகிறோம். அதனால அவருக்கு இதை முடிவு பண்ணிட்டாருன்னா அடுத்த வேலை என்னமா நினைச்சிட்டு இருக்கானுவோம். அவர் எதையும் உருவாக்கக்கூடியவர் தானே, அவர் வேலை செய்யக்கூடியவரா? அவரே அது எல்லாமே குண்டுன்னு ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு ரச்சனை இருக்கும் பொழுது இதெல்லாம் இப்படியே ஒரு வாழ்வு நிரந்தரமா விட்டார்னா அப்ப அடுத்து என்ன செய்வார் கேள்வி இவனுக்கு வருது. இவனை மாதிரி அவர் இல்லை, அவரு பல லிமா இருக்குங்கிறாரு, நாடியை செய்யக்கூடியவருங்கிறாரு, எதெல்லாம் விரும்ப செய்வார். நம்ம அது வேலை இல்லை. உங்களுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமானது அப்படிங்கிறார். எங்கேயோ நரகமோ சொர்க்கமோ அதுல மாற்றம் இல்லை. ஹும் ஃபீஹா ஹாலிதீன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாரு. ஆக நம்ம மறுப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தண்டனையை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறார். ஆனா மக்கள் நம்பிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி நாம நரகத்துக்கு போயிட்டா கொஞ்ச காலம் இருப்போம், நம்ம முஸ்லீமா பிறந்துட்டோம், நம்ம லாயிலா இல்லா களிமாவை சொல்லிட்டோம், நம்மளை அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை என்ன செய்வார், மீட்டுக்கொள்வார், சிபார் செய்வார் அப்படின்லாம் நிறைய கட்டுக்கதைகள் சொல்கிறாங்க. எவ்வளோ அபத்தம் இருக்குன்னு நம்ம ஒன்று விவரித்து பார்க்கலாம். சாதாரண சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் அல்லாவே ஒருத்தருக்கு நரகன் தீர்ப்பு வழங்கிட்டாரு, அதுக்கப்புறம் முகமது நபி காப்பாற்றுறாங்க அப்படின்னா அவன் அர்த்தம் என்ன? இங்கே யார் கருணையாளர்? அல்ல நரகத்தில் போட்ட ஒருத்தனை முகமது அவர் ஐயோ என்னுடைய உம்மத்து அப்படின்னு சொல்லி இவர் காப்பாற்றுறாருன்னா
அப்போ அல்லாவோட பெரிய ஆளா வருது இல்லை, அந்த மாதிரி அறிவை சிந்திக்கவே மாட்டாங்க. அப்போ அல்லாவோட பிரம்மாண்டமாக பெரிய ஒருத்தராக கருணை உள்ளவராக நினைக்கும் பொழுது இங்கே இனி வழிபாட்டை விட மேலே போகக்கூடிய ஒரு பெரும் பாவமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமல் தான் இந்த மாதிரி வாசகங்களை அவங்க அடிக்கிறாங்க, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தனை நரகத்தில் போட்டால் முகமது சிபாரிசு செஞ்சு காப்பாற்றுவாங்களே அப்படின்னு அல்லாஹ் தெரியாமல் இருக்குமா? அதுக்கு அல்லாஹ் முதல்ல செஞ்சிருவார் அந்த விஷயத்த. எதுக்கு முகமது நபி சொல்லி நம்ம செய்யணும்? அவர் காப்பாற்ற போறாரு, அது நானே செஞ்சுட்டு போறேன், அவர் செஞ்சுட்டு போறேன், இது தெரியாமல் இருக்கிறாரல்ல. எப்படியாப்பட்ட அபத்தங்கள் நிறைஞ்ச ஒன்று இருக்குது. அவங்க நம்புறாங்க நரகரிப்பாளர்கள் நம்மளை நம்முடைய நபி காப்பாற்றுவாங்க, தூதர் காப்பாற்றுவாங்க, சிபாரிசு செய்வாங்க, சஃபாத்து செய்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு காலம் இல்லைங்கிறது அல்லாஹ் இந்த வசனம் சொல்றாரு. நம்ம மறுப்பவர்களுக்கு அந்த தண்டனையை, அந்த நரகத்தை தடுத்து விடக்கூடியவர்கள் எவரும் இல்லை அப்படின்னா எல்லாமே கதை முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் தான் எல்லா சக்தி உள்ளவர் அப்படிங்கிறத அந்த ஒத்த வரி வசனம் நமக்கு சொல்லுது. அடுத்து, கடவுளிடமிருந்து மிக உயர்வான உயரத்தை உடையவர். கடவுளிடமிருந்து இது முதல் 2வது வசனம் இருக்குல்ல, அதனுடைய தொடர்ச்சி. நம்ம மறுப்பவர்களுக்கு அதனை தடுத்து விடக்கூடியவர் எவரும் இல்லை கடவுளிடமிருந்து அப்படிங்க ஜாயிண்ட் வருது. வசனத்தால் பிரித்து வச்சிருக்கிறார். 2ல சொல்ல வேண்டிய விஷயத்த 3ல சொல்றாரு. அதுவும் ஒரு கேள்வி தான். ஏன் அது அங்கே முடிக்காமல் எங்கே வந்துச்சு அப்படி ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் ஒரு கணித அமைப்புக்காக நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த வார்த்தை இங்கே தான் வரணும், இந்த எழுத்து இங்கே தான் வரணும், இந்த வசனம் இங்கே தான் வரணும் அப்படின்னு நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறோம். அதனால் நம்ம அதை இலகுவாக எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த சில பேர் இந்த சப்பக்கட்டு கட்டாங்க தெரியுமா? ஒவ்வொரு வசனம் இப்படித்தான் முடியும், எதுகலூன் முதுகலூன் ராசிகீன் இப்படி தான் முடியும், வித்தியாசம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை இன்னொரு வசனம் பார்க்க அம்தாலஹும் அப்படின்லாம் வருது முடியக்கூடிய வசனம். இவங்க சொல்கிற மாதிரி நூலில் முடியலை, ஃபயக்கூன் அப்படிலாம் சொல்கிறாங்க தெரியுமா? அப்படிலாம் முடியலை, வித்தியாசமாக முடியக்கூடிய வசனம் ஒரு முழு அத்தியாயமே இருக்குது. அது 47 அல்லது 49 நினைக்கிறேன். அதில் அரபியை பார்த்தா முழுக்க அம்தாலஹும்னு வரும். அப்போ அம்தாலஹும்ங்கிறது எங்கேயுமே நம்ம முடியக்கூடியதை பார்க்க முடியாது. அந்த சூழல் அப்படி இருக்குது. அது இவங்க சொல்லக்கூடிய வாசகங்கள் சப்பைக்கட்டுகள் பொய்யானது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு இங்கே பார்க்கும் பொழுது 2வது வசனத்தில் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் 3ல் அங்கே தொடங்குறாரு. அப்போ கணித ரீதியான விஷயம் உண்மை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நாம் அடையாளம் காணக்கூடிய விஷயமா இருக்குது. நமக்கு அந்த கேள்வி வரும்ல, அல்ல அங்கே ஈஸியாக சொல்லிட்டு போலாமே, நம்ம மறுப்பவர்களுக்கு அதனை தடுத்து விடக்கூடியவர் எவரும் இல்லை கடவுளிடம் இருந்து அப்படின்னு வரலாமே. அது ஏன் அங்கே சொல்லாமல் இங்கே சொல்றாருன்னா அது காரணம் இருக்குது. அது நம்பிக்கையாளர்கள் அதை அறிகிறாங்க, அடையாளம் காண்றாங்க அப்படின்னு நம்ம அதை அறிந்து கொள்றோம். அப்போ அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றாரு, மிகவும் உயர்வான உயரத்தை உடையவர். நீங்கள் எதெல்லாம் பெருசு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாண்டி மிகவும் உயர்வான உயரத்தை உடையவராக அவர் இருக்கின்றார். அப்பேற்பட்ட மகத்தானவர்கிட்ட தான் என்ன இருக்குது? எல்லா சக்தியும் இருக்குது. அவர் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறாரு. அவர் தான் அனைத்தினுடைய மூலாதாரமாக இருக்கிறாரு. படைப்பினுடைய மூலாதாரமாக இருந்தாலும் சரி, மன்னிப்பின் மூலாதாரமாக இருந்தாலும் சரி, கற்றுத்தரக்கூடிய மூலாதாரமாக இருந்தாலும் சரி, உதாரணத்தின் மூலாதாரமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அவர்தான் சர்வசக்தி உள்ள மாபெரும் இரட்சகராக இருக்கிறார். அதனால் அவர் உயர்வான உயரத்தை உடையவர்கிற வார்த்தையை சொல்கிறாரு. இது நம்ம நிறைய கற்றுக்கொள்ள இருந்து அத்தகைய இரட்சகர்கிட்ட இருந்து இவங்க யாரும் தப்பிக்க முடியாதுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். தொடர்ச்சி நம்ம 4வது வசனம் பார்ப்போம். தூபு இலல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவுறுவதற்காக, அவருடைய தன்மைகளை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவருடைய வேதத்தில் அறிந்து கொள்வதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாபெரும் அரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை சிறப்பித்திருக்கின்றார். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 70வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வானவர்கள் தங்களுடைய அறிக்கைகளுடன் 50,000 வருடங்களுக்கு சமமானது ஒரு நாளில் அவரிடம் மேலேறுகின்றனர் அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்றார். நாம வானவர்களை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அது ஒரு அறிக்கை நல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா கட்டளைகள் இருக்குது. அந்த கட்டளையோட தான் அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு வர்றாங்க, மேலே ஏறி செல்றாங்க. வானவர்கள் தன்னுடைய அறிக்கைகளுடன் 50,000 வருடங்களுக்கு சமமானது ஒரு நாளில் அவருடைய மேலேறுகின்றனர். இது எது காட்டுதுன்னா, வானவர்களே விரைவாக பயணம் செய்யக்கூடியவங்க தான்.
அவங்க 50,000 வருடங்கள் தொலை தூரத்துக்கு அவங்க பயணம் செய்கிறாங்க. எந்த அறிக்கையோட? இந்த பூமியில் நடைபெறக்கூடிய நம்முடைய விஷயங்கள், நம்முடைய பட்டோலைகள்லாம் இருக்குது இல்லை, நம்ம செய்யும் நன்மை தீமைகள் எழுதப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கொண்டு செல்லப்படுதுங்கிற சொல்கிறார். அல்லாஹ் எல்லாம் அறியக்கூடியவர், நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு, ஒரு சிஸ்டமேட்டிக்காக வர்றதை சொல்கிறார். சரி, அவங்களுக்கு மலக்குகள்லாம் யாரும் புரிஞ்சுக்கணும், அவங்க தன்மை என்ன, அவங்க எப்படி இயங்குறாங்க, அவங்களுடைய பணி என்ன, என்ன வேலை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத இங்கே எல்லாம் நமக்கு சொல்கிறார். எல்லாருக்குமே ஒரு பணிகள் இருக்குது. நம்ம கடவுளை மட்டும் வழிபட வேண்டிய பணி நமக்கு இருக்குது. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவங்க, அவங்களுக்கும் ஒரு சில பணிகள் கொடுக்கப்படுது, அவங்க அதை நிறைவேற்றுறாங்க. அதே சமயத்தில் அவங்க போட்டி போடுறாங்க இந்த நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு, அவங்களும் பார்க்குறோம். அப்போ இங்கே வானலை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அறிக்கையுடன் எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குது. அவங்களுடைய அறிக்கைன்னா அவங்க அதை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறோம்ல, நம்முடைய வலதுபுறமும் இடதுபுறமும் நமக்கு மலக்கு இருக்கிறாங்க, பாதுகாப்புக்கு பல மலக்குகள் இருக்கிறாங்க. நம்முடைய விஷயங்கள் எழுதுவதற்கு, நல்லது தீமை எழுதுறதுக்கு வலது பக்கம் இடது பக்கமும் நம்ம எழுதக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. இந்த அறிக்கைகளை என்ன செய்கிறாங்க? மாணவர்கள் தன்னுடைய அறிக்கைகளுடன் 50,000 வருடங்களுக்கு சமமானதொரு நாளில் அவரிடம் வேலேறுகின்றனர் வருது. 50,000 வருடங்களுக்கு சமமான ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் அவங்க பயணப்படக்கூடிய நாள் 50,000 வருடம் சொல்றாரு. 5 வருடம் இல்லை, 50 வருடம், 50,000 வருடம். ஒரு 1000ங்கிறது எவ்வளவு? எத்தனை தலைமுறை? 30 தலைமுறை. அப்போ சுமார் 50,000 என்னாச்சு? 5 3 15 150 தலைமுறை ஆயிடும். இங்கே அவங்க கிளம்புனாங்கன்னா அந்த அறிக்கையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு 150 தலைமுறைகள் ஆகுது. ஏதோ இந்த அறிக்கையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அதே சமயம் அவங்களுடைய பயணத்தினுடைய வேகம் அதிகமாக தான் இருக்கும். நமக்கு தெரியுமா? அது நம்ம வேகத்தை பற்றி அறிஞ்சு வச்சுருக்கிறோம், ஒளியின் வேகம் அறிஞ்சு வச்சுருக்கிறோம், அப்படி தானே இருக்கும். அப்போ அந்த வேகத்தில் அவங்க போனாலும் அதை தாண்டி அல்லாஹ் இருக்கிறாருங்க. அங்கே அவருடைய இருப்பு இருக்குது, அவருடைய ஞானம் எல்லா பக்கமும் இருக்குது. அப்படி இருப்பு சொல்றாருல, உயர்வான உயரத்தை உடையவருங்கிறார். எந்த அளவுக்கு உயரம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி 50,000 வருடங்கள் 50,000 வருடங்கள் பயணிக்கக்கூடிய தொலைவில், அவங்க மனித சக்தியில், அவங்க மலக்களுடைய சக்தியில், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சக்தியில் அவங்க பயணப்படும் பொழுது 50,000 வருடங்களுக்கு சமமானதொரு நாளில் அவர்கள் மேலேறுகின்றனர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நம்ம அறிக்கையில் நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கை ஊட்டு அல்லாஹ் சொல்கிற அந்த விஷயம் ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம அதில் கவனமாக இருக்கிறதுக்கு தான். நம்ம ஒழுங்காக இருக்கணும், நம்ம பதியப்படுறோம், எந்த வார்த்தையும் நம்ம விடுபடாது. அவங்கள்ட்ட இருந்து பேச முன்னாலே அவங்க அதை இப்போ எழுதுவாங்க, நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ நம்ம எப்போவுமே நல்லதாக பேசணும், நல்லதாக நினைக்கணும், நல்லபடியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது, எல்லா வகையிலுமே பாசிட்டிவாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். கொடுக்க நினைக்கும் பொழுது கொடுக்கலாம் வைப்பார். வாங்க நினச்சோம்னா வாங்குவோம், இப்போ கிடைக்கும் நமக்கு. அதுலேயே நம்ம ஆசை கொண்டு இருக்கக்கூடாது. வாங்குறத விட கொடுக்குறது நம்ம கொடுக்கணும், ஆசைப்படணும். கொடுக்குறது ஆசைப்பட்டால் நம்ம நிறைய கொடுக்கும் பொழுது நமக்கு நிறைய என்ன இருக்கும்? வரவுகள் இருக்கும், நன்மையின் வரவுகள் நிறைய இருக்கும், நம்முடைய ஆன்மா பெருக்கம் அடையும். அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும்போது அதெல்லாம் பதிவு செய்யப்படுது. இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த அறிக்கைகள் மேலே கொண்டு போகப்படுது அப்படின்னு நம்ம அதை அறிகிறோம். அப்போ அதான் எல்லாம் சொல்லும்போது, அவர்கள் வானவர்கள் தன்னுடைய அறிக்கைகளுடன் 50,000 வருடங்களுக்கு சமமானதொரு நாளில் அவரிடம் மேலேறி செல்கின்றனர். ஏன்னா அந்த அளவுக்கு உயரமானவர்கள், அந்த அளவுக்கு ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறார். அதுதான் முதல் வசனத்தில் பார்த்தோம். எனவே அழகியதொரு பொறுமையை நீர் கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இப்படிலாம் விஷயம் இருக்குது. நீ என்ன செய்யணும்? உங்களுக்கு நடக்கக்கூடிய சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டு கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. பொறுமையை நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணுங்கிறத நமக்கு சொல்கிறார். அழகிய பொறுமை ரொம்ப அழகியதுங்கிறாரல்ல. நான் அதை அனுபவிச்சா தான் தெரியும். நமக்கு தான் பொறுமையே இல்லையா, எங்கே அனுபவிக்கிறது? பொறுமையாக இருந்தால் தான் அதனுடைய நமக்கு டேஸ்ட் தெரியும். இப்போ திகிர் பண்ணுறோம், மகிழ்ச்சியாக இருக்குது, பூரிப்பாக இருக்குது, டேஸ்ட் பண்ணிட்டோம், அதை செய்ய திரும்ப நம்ம ஆசைப்படுறோம். பொறுமையாக இருந்து நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னா அது இன்னும் வரல. அப்படி தான் நம்ம இருக்கோம். பட்டுன்னு கோவப்பட்டுருந்தோம். நம்முடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலைன்னா நமக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா அவன் அறிவு குறைவாக இருப்பான் அப்படிங்கிற நம்ம கவனத்தில் கொள்றதே இல்லை. நம்மள மாதிரி நம்ம பணி செய்யக்கூடிய இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். நம்மள மாதிரி நம்ம பணி செஞ்சக்கூடிய எதிர்பார்த்தோம், அவனும் உணராயிடுவானே. நம்மள மாதிரி அவன் இருக்க மாட்டான். அதனால தான் நம்மளோட வேலையை செய்கிறான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய அறிவுக்கு நம்ம இதெல்லாம் மறந்து என்ன செய்கிறோம்? நம்மள மாதிரி அவன் இல்லைன்னா நம்மள மாதிரி சுத்தமாக வச்சுருக்க மாட்டேங்கான், நம்மள மாதிரி அடுக்க மாட்டேங்கான், நம்மள மாதிரி வியாபாரம் பண்ண மாட்டேங்கான். நமக்கு என்ன பட்டு என்ன செய்யும்? கோவம் கொப்பளிக்குது. அப்போ அந்த கோவத்தெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி பொறுமையாக இருந்தால் தான் அந்த பொறுமையை அழகிய சொல்கிறார். அந்த அழகிய பொறுமையை நாம் அனுபவிச்சா மேற்கொண்டு பொறுமையாக நம்ம பழகிக்கிடுவோம். பொறுமையை ரொம்ப முக்கியம். பேசுகிறோம், பொறுமையை பற்றி நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம், ஆனால் அதை செயல்படுத்துறதுல ரொம்ப
அசட்டையாக இருக்கிறோங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக எனவே அழகிய அது ஒரு பொறுமையை நீர் கை கொள்ள வேண்டும், ஒரு கட்டளையாக இருக்குது நமக்கு. கொஞ்சமாவது பொறுமையை மேற்கொள்ளும். முதல் படி மேற்கொண்டால் அப்புறம் சரியாயிடும். உனக்கு கோவப்பட வேண்டிய விஷயமே இருந்தாலும் கூட எடுத்தோடனே கோவப்படாமல் முதல்ல பொறுமையை கையாளு. பொறுமையாக இருந்தால் அறிவு நார்மலாக வந்துடும், சராசரியாயிடும். அப்போ தப்பு காரணம் என்ன, நமக்கு ஒரு உந்துதல் ஏற்படும். அதுக்கப்புறம் சாந்தமாயிடும், நமக்கு கோபமே வராது. இதெல்லாம் நம்ம பேசும்போது சொல்கிறோம், செயல்படும் பொழுது இருக்கிறோமான்னா அதில் ரொம்ப குறைவு. அதுதான் உண்மை. ஆகவே இந்த மாதிரி நம்முடைய அறிக்கைகள்லாம் அல்லாட்ட நமக்கு போகுது. அதனால் அதுக்கு தீர்ப்பு இருக்குது, விசாரணை இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அழகிய பொறுமையை மேற்கொள்ளுங்க, கை கொள்ளுங்க. உங்களுடைய எதிரிகள் தீங்கி விளைவிப்பான், ரொம்ப அவமானப்படுத்துவான், நிறைய வன்கொடுமைகள் செய்வான், நெருக்கடிக்கு உள்ளாக்குவான், நிறைய நம்மளை என்ன செய்வாங்க, சமூக பகிஷ்காரம் செய்வாங்க. எதுவாக நடந்தாலுமே அடக்குமுறை செய்வாங்க. ஏன்னா நம்ம சக்தி இல்லை, ஒருத்தனாக இருப்போம், சுற்றி 10 பேர் இருப்பான். இப்போ யார், நம்ம அடக்குமுறைக்கு உள்ளாகும். இப்படிலாம் செய்யும் பொழுது அழகிய பொறுமை தான் நமக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த பொறுமையை தேர்ந்தெடுத்து நம்ம செத்தா கூட நம்ம சொர்க்கம் போயிடுவோமே இல்லையா? அது மாதிரிலாம் இருக்குது இல்லை. பொறுமையின் காரணமாக நம்மளை ஒருத்தன் பழி வாங்குறான்னா நமக்கு நன்மை தானே அது. பொறுமையாக இருந்தோம், பொறுமைக்கு கிடைத்த பரிசு அது இருக்குது, மரணம். அது நமக்கு நன்மையாக தான் இருக்கும். அதனால் நம்ம அந்த பொறுமையை நம்ம மேற்கொள்ளணும். நம்முடைய அறிக்கைகள் கண்டிப்பாக போகுது. நம்முடைய அறிக்கைகள் சரியான அறிக்கையாக இருக்கணும்னா நம்முடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கணும். அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். ஆக பொறுமை முக்கியங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ், ஏனெனில் அவர்கள் அதனை மிக தொலைவாக காண்கின்றனர் அப்படிங்கிறார். எதை, மறந்து பின்னால் நடக்கக்கூடிய ஒரு மறுமையை பற்றி. ரொம்ப தூரம் இருக்குது, பார்த்துக்கலாம், காலம் இருக்குது, பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் திருந்திக்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களை. ஏன்னா ரொம்ப தூரம் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலேயே உயிர் எப்பவும் போகும்னு கேட்டால் எப்போ வேணாலும் போகும். பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ கூட போகும். அவன் நினச்ச மாதிரி தொலைதூரம் நினச்சான் தெரியுமா? எல்லாரும் 100 வருஷம் வாழ்றான், 80 வருஷம் வாழ்றான், நமக்கு அப்படி வாழ்க்கையில் நினச்சிட்டு இருக்கான்ல. அது இல்லைங்கிறது நிறைய காட்டுறாங்கல்லாங்க. பிறந்த குழந்தையா இருக்குது, இறந்தே பிறக்குது, 6 வயசில் போகுது, 10 வயசில் போகுது, 12 போகுது, 20 போகுது. மனத்திற்கு வயசு இருக்குதா? இல்லை. அந்த அனுபவத்தை எவனாவது ஞாபகம் பண்ணுறானா? பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அவளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் விஷயத்தை பார்க்குறாங்க. நிறைய பேர் லேட்டாக மரணிக்கிறான், 80 வயசு ஆகுது, 75 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது, நம்ம காலம் இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான், தொலைவாக பார்க்குறான். ஆனால் தொலைவாக அவன் பார்க்குறது ரொம்ப சமீபமாக இருக்குதுங்கிறத மறந்துடுறான். எந்த நிமிஷமும் நம்முடைய லேப்டாப்னு ஹார்ட்டு துடிச்சிட்டு இருக்குது. அது துடிப்பு நிப்பாட்டிச்சு நம்ம மரணம் வந்துடும். உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கும், கை கால் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, ரத்தம் இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஹார்ட்டில் ஒரு ஸ்டாப் வந்துருச்சுன்னா சோழி முடிஞ்சிடும்ல. அப்போ அந்த மாதிரி அதை என்ன செய்யறது இல்லை, நினைவில் வச்சுக்கிறது இல்லை, ரொம்ப தொலைவாக பார்க்குறாங்கன்னு சொல்கிறார் 6ஆம் வசனத்தில். அவர்கள் மிக தொலைவில் காண்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாமும் அதனை மிக அருகில் காண்கிறோம் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், நாம் நம்பிக்கையாளர் இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சமீபமாக இருக்கிறார். அல்லாஹ் எவ்வளோ சமீபமாக இருக்கும். அவர் எல்லாத்தையும் பார்த்தவரில் அவர் மிக சமீபத்தில் அவர் பார்க்குறாரு இருக்குன்னு அவர் சொல்கிறார். ஆக அந்த சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளை நாம் நினச்சி வாழணும், இருக்கணும். அவனை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்குது, கடவுளை பொறுத்த வரைக்கும் நெருக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு. கடவுளுடைய பார்வை தான் நம்பிக்கையாளி பார்வையாக இருக்கும். அல்லாஹ் நெருக்குன்னு சொல்லும்போது நம்ம தூரம் சொல்ல முடியுமா? அல்லாவுடைய இந்த குர்ஆனுடைய எல்லா வசனமும் கருத்தும் அல்லாவுடைய பார்வை தானே. அப்போ அந்த பார்வை பார்க்கவும் நம்ம அந்த கண்ணெடுத்து வந்துடுறோமா? கடவுளை மட்டும் கண்டுக்கு வரோம் இல்லையா? அவரை மட்டும் வழிபடுவோம். இதெல்லாம் எப்படி குர்ஆனுடைய கண்ணோட்டம், அதில் வரும், நாம் அதை உட்படுறோமா இல்லையா? அது மாதிரி அவர் சொல்கிறாரு, அந்த மறுமையை பொறுத்த வரைக்கும் நாமும் மிக அருகில் காண்கிறோம்ங்கிறாரு. அப்போ அல்லாவுடைய பார்வை பார்க்க நமக்கும் அது அப்படி தான் தெரியும், ரொம்ப அருகில் இருக்குது. பேசிட்டே இருக்கிறோம், முடிஞ்சாலும் முடிஞ்சிடும், அப்போ நமக்கு அருகில் அது இருக்குது அப்படின்னு நம்ம அறிகிறோம். இப்படி நாம் அல்லாவுடைய பார்வையில் அதை பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் மறுமை ரொம்ப நெருக்கமாக இருக்குது, நம்மளுடைய மரணம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, மரணம் அடைஞ்ச பிறகு அது நடக்கக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் அப்படி பல விஷயங்கள் நமக்கு என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. இதில் 7 வசனங்கள் பார்க்குறோம். தொடர்ச்சியாக 8ஆம் வசனத்திலிருந்து ஊர்க்கப்பட்ட வானமானது உருக்கப்பட்டங்கள்லாம் வசனம் வருது. நம்ம அதை பற்றி திரும்பவும் பார்ப்போம் வாய்ப்பு கிடைக்கும் போது. அது அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் இதில் எது அப்படின்னாக்கா, இந்த முதல் வசனத்தில் இருந்து வினா எழுப்ப பேசுகிறார். மறுமையை பற்றி கேள்வி கேட்கறது, வினா எழுப்புறது, அது உண்டா இல்லையான்னு சந்தேகப்படுறது, நம்ப மறுப்ப, இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய நம்ப மறுப்பவங்களை பொறுத்த வரைக்கும் அதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா அல்லாஹ் மிகவும் உயர்வானவர். எந்த அளவுக்குன்னா 50,000 வருடங்களுக்கு பயணப்படக்கூடிய அளவுக்கு மலக்களாலேயே தூரத்தில் இருக்கக்கூடிய மிகவும் மேலானவர். அப்படிப்பட்ட இரட்சகர் நமக்கு கட்டளை சொல்கிறாரு, நீங்கள் அழகிய பொறுமையை மேற்கொள்ளுங்கிறாரு. மறுமையை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் இருக்கிறது, அவனை பொறுத்த வரைக்கும் தூரம்னு சொல்கிறான்.
உங்களை பொறுத்த வரைக்கும், என்னை அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் சமீபம் சொல்கிறாரு, அந்த சமீபத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கும்போது நாம் என்னவா இருப்போம்? சரியான நபராக இருப்போம். அடுத்து நம்ம வாழ்வு முடியுதில்லை, எந்த நன்மையும் நம்மளால் செய்ய முடியாதுன்னு என்ன செய்வோம்? நமக்கு இடையில இப்போ ஒரு கோணாங்கிற ஒரு நாட்டில் ஒரு சும்மா போலியான தூதர் உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட மக்களுக்கு வாங்க எல்லாம் நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கப்பலை செஞ்சதாகலாம் கேள்விப்பட்டோம். அதுக்காக நிதி திரட்டினான்னு சொல்லப்படுறோம். அவர் ஆளை பார்த்தாருன்னா ஒரு பழைய காலத்து கந்தல் ஆடையை உடுத்துட்டு ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் தூதர் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் மக்களும் இருந்து தான் இருக்கிறாங்க. எல்லாருமே அறிவில் தெளிவில்லை, மங்களாக இருப்பாங்க. எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறாங்க. கல்லையும் மண்ணையும் நமக்கு வழங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி அங்கேயே இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணால், குறிப்பிட்ட அந்த 1ஆம் தேதி அழிய போகுதுன்னு சொன்ன உடனே இருக்க சொத்து பற்றியெல்லாம் விற்றுட்டு அவங்க கூட போயிட்டாங்க, இந்த படலை ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே நடக்கலை. அவர் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை. என்ன எதுவும் நடக்கலையா? உலகம் முழுக்க கேள்வி கேட்குது. இப்போ என்ன சொல்கிறாரு? நான் ஒரு ரிக்வஸ்ட் வச்சேங்கிறார் அல்லாட்ட, கடவுள்கிட்ட நான் வேண்டுகோள் வச்சேன், என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவர் அதை தாமதப்படுத்துவார்னு ஒரு பதில் சொல்லிட்டார். இது எப்படி ஏற்படுத்தா இருக்க முடியுது? ஒரு தூதர் கடவுள் தீர்மானிச்சிட்டாரு அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் ரிக்வஸ்ட் கொடுத்தாராம், அவர் செஞ்சிட்டாராம். இது மாதிரி கதைகளை நம்ம கட்டுக்கதைகளை பண்ணி மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களையும் பார்க்குறோம். அப்படி தான் இவங்க அதை நம்பி ஏமாந்துருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எப்படி சொல்கிறாரோ அதை அப்படி பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அவர் மிக அருகிலுங்கிறாரு. அது அருகில்னா அந்த கோணாவது 1ஆம் தேதின்னு சொன்னான். நாள் நமக்கு அப்படியே இல்லை, எந்த நேரம் முடியும் நம்ம நினைக்கிறோம். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, மிக சமீபம்ங்கிறாரு. அதை நினச்சி வாழக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம். அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராகன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நிறை செய்வோம். வார்த்தையின் போல் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அகீமுஸ்ஸலாம்.